ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டீல் டு பி மில்லியனர் அப்படின்ற ஒரு கேம் தான் பார்க்க போகிறோம். சரி, அங்கே எடுக்கலாம் பார்க்கலாம். அதாவது என்னென்னா 20 கிலோ ஸ்ட்ரெஸ் 10 கிலோ ஸ்ட்ரெஸ் அண்ட் 20 கிலோ டிப்ரெஷன் கழிச்சு ரொம்ப நாள் இல்லை, ஒரு 2-3 நாள் கழிச்சு இப்போ தான் வீடியோ போடுறேன். ஸோ Q&A கழிச்சு இப்போ ஒரு ஃபுல் வீடியோ வந்திருக்கேன். ஸோ ஃபுல்லாக பாருங்கள். இதில் வந்துட்டு நீங்கள் விளாட புரியும். டீல் வின் அப் டு இது ஃபஸ்ட்டு மேலே இருந்துச்சுல 5 lakhs அது போயிருக்கேன். இப்போ நம்ம வந்துட்டு இத்தனை இருக்குதா, இதில் வந்துட்டு நம்ம அதெல்லாம் ஷஃபில் பண்ணுவாங்க. ஷஃபில் பண்ணுறப்ப நம்ம அதுலேருந்து ஏதாவது ஒன்று நம்ம கேஸாக எடுத்துக்கணும். இப்போ நம்ம நம்பர் என்னோடய லக்கி நம்பர் எடுத்துக்கலாம், 2 எடுத்துக்கலாம். ரவுண்ட் 1 இப்போ வந்துட்டு இதுலேருந்து ஏதாவது 5 கேஸஸை வெளியே தூக்கணும். வெளியே தூக்கிட்டு மிச்சம் இருக்கிற கேஸில் அதில் கொஞ்சம் வெளியே தூக்கணும். அப்படியே லாஸ்ட்டில் நம்ம 2 கேஸ் மட்டும் இருக்கும், நம்ம கேஸாக இன்னொரு கேஸாக அப்படின்னு. அந்த 2 கேஸையும் வச்சு யார் எதை எடுத்துக்கலாம் அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணுவோம். சரி, இப்போ 3 எடுத்திருக்கேன். $1 போயிடுச்சு. லீஸ்ட் நம்பர் போயிடுச்சு. அடுத்த நம்பர் 1 எடுக்கலாம். கேஸ் 1000. தட்ஸ் நாட் அ பிக் டீல் மேன். ஃபஸ்ட்டு இந்த 2 போயிடுச்சு. 10 இல்லைன்னா 9 எடுத்துக்கலாம். $50. நெக்ஸ்ட் நம்பர் இது எடுக்கலாம். 14 எடுத்துக்கலாமா? 14 5000 போயிருக்கு. ஓகே, இன்னும் 5 lakhs போல் பார்ப்போம். நம்பர் 6 எடுத்துக்கலாம். $25. ஓகே, இப்போ த்ரில்லிங்காக போகுதா. பேங்க்கு கூப்பிட்றாங்க. ஒரு பேங்க் ஆஃபர் கொடுத்து இந்த காசு எடுத்துகிட்டு போய்க்கிங்க, அதுக்கப்புறம் விளையாடவே வேணாம் அப்படின்றாங்க. நோ டீல், கண்டினியூ பிளேயிங். நான் 5 லட்சம் சம்பாதிப்பேன்டா, 17,000 ரூபா எடுத்துகிட்டு போக மாட்டேன்டா. இப்போ இன்னும் எத்தனை 4 கேஸை வந்துட்டு வெளியே தூக்கணும். 8 50,000 ஒரு பெரிய அமௌண்ட் லாஸ் ஆகிடுச்சு. பட் பரவாயில்ல, 3 பெரிய அமௌண்ட்டு டாப் 3ல் இருக்குது. 3மே அப்படியே ஸ்டேவாக இருக்குது. 10 இப்போ எடுக்கலான்ட்டு இருந்தேன், இப்போ தான் எடுக்கிறேன். 10 100 ரூபா. ஓகே, அடுத்து 16. அப்புறம் இதில் தான் காசு இருக்குமோ? 5 ரூபா. நல்ல வேலை. நம்ம கடைசியாக நம்மளோடதும் 7 நம்பரும் எடுத்து வச்சுக்கலாமா? இன்னும் 1 கேஸ் 12 10 ரூபா. ஓகே, இதை வச்சுக்கிட்டு நம்ம வந்துட்டு பேங்க்கு கூப்பிட்றோம். இப்போ பேங்க்கு தண்டராடா கொடுக்க போகிறேன். 1 லட்ச ரூபா தரேன்னா வா. ப்ரீவியஸ் டீல்ஸ் வந்துட்டு இப்போ வந்துட்டு 50,000 ரூபா தர்றேன், சேலஞ்சிலேருந்து வெளியே வந்துடுவேன். முடியாது போடா, நான் இருந்து காசு சம்பாதிப்பேன்டா, உனக்கு பொறுக்கலையாடா. 11 நம்பர் 10,000 ரூபா போயிடுச்சு. 50,000 போயிடுச்சுல, 10,000 ரூபா என்ன? ஓகே, இப்போ 4 நம்பர் 4 25,000. நல்ல வேலை, 25,000 தான் போயிருக்கு. லாஸ்ட்டில் நம்ம கேஸில் எடுத்தால் 5 லட்சம் இருந்துச்சுன்னா, ஓகே, இப்போ நம்ம 5 எடுக்கலாம். 300 ரூபா. நல்ல வேலைங்க. இப்போ 4 நம்பர் தான் இருக்குது. பேங்க்கு கூப்பிட்றான், சொல்கிறான் பேங்க்கு ப்ரீவியஸ் டீல்ஸ் இப்போ 1 லட்ச ரூபா தரேன்றான். அதெல்லாம் எடுத்துகிட்டு போக முடியாது, கிளம்பி போயிட்டே இரு. நான் லக்கி. ஓகே, அடுத்து 15 எடுத்துரு.
1,00,000 போயிருச்சு. இன்னும் 3 லட்சம், 5 லட்சம், 500 300 500 நினைக்கிறேன். 13 எடுத்துடலாம். அன்னைக்கு நம்பர்னு சில பேர் சொல்லுவாங்க. 500 இப்போ வந்துட்டு நம்மளோட லக்கி. எனக்கு வந்துட்டு இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, என்னோட கேஸ் இருக்கணுமா இல்லை அந்த இன்னொரு கேஸ் இருக்கணுமான்னு கேட்க போகிறாங்க. இப்போ வந்துட்டு 3 லட்சம் தெரியுங்களா? நோ டீல் நோ நாட் அக்செப்டட். நான் வந்துட்டு கேஸை ஸ்வாப் பண்ணலாமா வேணாமா? வேணாம். நான் என்னோடய கேஸை எடுத்துக்கிறேன். நம்பர் 2 ஓகே. 5 லட்சம் ஜெயிச்சிட்டேன். ஐ எம் அ மில்லியனர். ஓகே, பார்த்தீங்களா? நான் ஒரு மில்லியனர். ஓகே, இப்போ திரும்ப போய் பார்ப்போம். அடுத்த மேட்ச் போடுவோம். யூசர் நேம் வந்துட்டு என்ன வைக்கலாம்? ஏபிஜே. அடா இது டேய் ஒழுங்கா வருவியா மாட்டியா? ஐயோ இருங்க. ஏபிஜே பி அப்படிதாங்க வருது. விட்டுட்டு போவோம். ஏபிஜே கிரியேட் பண்ணியாச்சு. ரேங்க்கு 4125வது ரேங்க்கில் இருக்கேன். ஓகே, டீல் டு பி மில்லியனர். இப்போ வந்துட்டு நம்ம வந்து 24 கேஸோட விளாட்லாமா 16 கேஸோட விளாட்லாமான்னு கேட்குறேன். போன தடவை 16ல் விளாண்டோம். இந்த தடவை வேணாம். அடுத்த டைம் 24. அடுத்த வீடியோவில் 24 இன்னும் 16 சூஸ் பண்ணிக்கலாம். லெட்ஸ் ஸ்டார்ட். ஓகே, நடுவில் இருக்குது 5 lakhs. போன தடவை 5 lakhs எடுத்தோம். எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு நினைக்கிறேன் 16ல் தான் எனக்கு தெரிஞ்ச இருக்குன்னு நினைக்கிறேன். நான் 16 என் கேஸாக எடுத்துக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு 16ல் வாய்ப்பு இருக்கும் நினைக்கிறேன். போய்ட்டால் நம்ம டக்குன்னு தூக்கிடலாம். 300 போயிடுச்சு. அடுத்து நம்பர் 4 என்ன இருக்குது? 10 ரூபா. அடுத்து நம்பர் 1 எடுத்துடலாம். ஓகே, இதில் 5000 போயிடுச்சு. ஓகே, இப்போ அடுத்து நம்பர் 2 எடுக்கலாமா? 2 எடுக்கலான்னு எனக்கு தோணுது. ஸோ 2 எடுத்துடலாம். 50,000 போயிடுச்சு. அடுத்து 7 எடுக்கலாமா? 7 5 ரூபா. அடுத்து நம்பர் 12 எடுக்கலாம். பேங்க்கு கூப்பிட்றான். என்னடா பேங்க்கு, எத்தனை ரூபா தர்ற? ஆஃபர் எவ்வளோ? 17,000 ரூபா. நோடி என்னடே, இங்கே ஒருத்தர் 5 லட்ச ரூபாய்க்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தால் 17,000 கொடுக்குறேன் போயிரியா அப்படின்னு கேட்குறான். ஓகே, 12 எடுக்கலாம். அடுத்து 13 எடுக்கலாம். 12ல் 1 ரூபா. ஓகே, 13 இந்த அன்னைக்கு நம்பர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நம்பர். அது எடுத்து பார்க்கலாம். 100 ரூபா. 13ல் எப்போவுமே கம்மியாக தாங்க இருக்குது. அடுத்து 5. ஓகே, 50 ரூபா. ஓகே, ஆனால் டாப் 3 அப்படியே தான் ஸ்டாண்டர்ட்லேயே நிற்கிது. 3 எடுக்கலாம். உங்களோட 3ல் 5 லட்சம் இருக்குமா? 500 ரூபா தான் இருக்குது. 3ல் 500 ரூபா தான் இருக்குது. ஓகே, பேங்க்கு கூப்பிட்றான். என்னடா பேங்க்கு, திரும்ப 50,000 தரப்படியா? ப்ரீவியஸ் டீல் வந்துட்டு 17,000 ரூபா. இந்த டீல் வந்துட்டு 54,000 ரூபா. அதை வச்சு நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். ஸோ கிளம்பு. இப்போ ரவுண்ட் 3க்குள்ளே என்ட்ரு ஆயாச்சு.
நம்பர் 9 வெளியே தூக்கிடலாம். 1000 rupees. கம்மியாக தாங்க இப்போ போகுது. ஓகே, எனக்கு தெரிஞ்சு 15 இருக்குமோ. ஒரு 6 எடுக்கலாம். 6ல் தான் 5 லட்சமா? அடப்பாவி. இப்போ இன்னும் ஒரு 3 லட்சம் ட்ரை பண்ணலாம். நம்பர் 10 இதில் இருந்துடக்கூடாது. 25 ரூபா தான் இருக்குப்பா. இன்னும் 1 லட்சம் 3 லட்சம் எடுத்துடலாம். 5 லட்சம் போயிடுச்சுங்க. இப்போ காசு கம்மியாக தான் நமக்கு பேங்க்கு கூப்பிட்டு தருவான். 64,000 ரூபாயா? வேண்டாம் 64,000 ரூபா வேணாம். நான் போய் ஃபைனல் ரவுண்டு விளாண்டுக்கிறேன். இப்போ வந்துட்டு 11 தூக்கு. 11 3 லட்சம் போச்சா? அடுத்து 1 லட்ச ரூபா கேம் பண்ணலாங்க. நமக்கு 10,000 தான் எழுதியிருக்கு. சரி, த ஃபைனல் ரவுண்ட். 14 எடுத்துடலாம். லாஸ்ட் 2 15 16 இருக்குது. இப்போ 25,000 இல்லைன்னா 10,000 ரூபா அப்படிதான் தர்றீங்க. இன்னும் கூப்பிட்டு 2,000 ரூபா தரேன்டா அப்படின்னா 14,000 ரூபா. டீலா நோ டீலா? டீல் கொடுத்துடலான்னு தோணுது. பட் வீடியோ டியூரேஷனுக்காக நோ டீல் கொடுத்துட்றேன். 25,000 எடுக்கணுங்க. கேஸை ஸ்வாப் பண்ணிக்கலாம். 15 எடுத்துக்கலாம் நம்ம. ஓகே, 15க்குள்ளே என்ன இருக்குன்னு என்னங்க இது? கங்க்ராச்சுலேஷன் 10,000ன்றாங்க. சரியோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம். லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் இன்றைக்கான ஏர்னிங்கை பார்க்கலாமா? இன்றைக்கான ஏர்னிங் பேக் டு ஹோம் போயிட்டு ரேங்க்அப் ஆகிருக்கேன். 3,991 ரூபா. ஓகே, இப்போ நம்மள்கிட்ட $5,10,000 $5,10,000 இருக்குது. ஓகே, இந்த